இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தம்பி ஆலு சப்பாத்தி தான் கேட்டிருந்தா, அதுதான் பண்ணேன். லீவுன்றதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சது ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்படியே சைடு பை சைடாக வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, இஞ்சி, பூண்டு துருவி வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வெந்ததும் தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். ஜீரகம், துருவின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லி இலை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு, சாட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி உருண்டையாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஃபோல்ட் பண்ணி பொறுமையாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுத்தால் தான் மசாலா நல்லா உள்ளே குக் ஆகும். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டர் வீட்டில் இல்லாதனால நான் எண்ணெய் சேர்த்து தான் பண்ணேன். ஆலு சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவும் பண்ணலை, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்